ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: பிரதமர் திரு நரேந்திர மோடி தமிழகம் மற்றும் கேரளத்தில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார். உலகிலேயே மிக குறைந்த கட்டணத்தில் இணையதள சேவை இந்தியாவில் வழங்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ரயில்வே பாதுகாப்புக்கான கவாச் திட்டம் விரைந்து செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஈரானுக்கு எதிரான போரில் தொடர்ந்து வெற்றி பெற்று வருவதாக அமெரிக்க அமைச்சர் திரு பீட் ஹேக்ஸெட் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியின் தகுதிச்சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று வேர்ல்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமிழகம் மற்றும் கேரளத்தில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார். திருச்சி மாவட்டம் பஞ்சப்பூரில் இன்று மாலை நடைபெறும் விழாவில் பிரதமர் 5650 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற பணிகளை தொடங்கி வைக்கிறார். நீலகிரி, ஈரோடு மாவட்டங்களில் 3680 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படவுள்ள எரிவாயு இணைப்பு திட்டத்திற்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார். சென்னை மணலியில் இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள மசகு எண்ணெய் கலவை ஆலையை அவர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். பிரதமரின் கிராம சாலைகள் திட்டத்தின் கீழ் பல்வேறு கிராம சாலைகளை பிரதமர் திறந்து வைக்கவுள்ளார். நாகர்கோவில் சரளப்பள்ளி, போதனூர், தன்பாத் இடையேயான அம்ரித் பாரத் விரைவு ரயில்களையும் அவர் தொடங்கி வைக்கிறார். ராமேஸ்வரம், மங்களூரு, திருநெல்வேலி, மங்களூரு விரைவு ரயில்களையும், மயிலாடுதுறை, திருவாரூர், காரைக்குடி பயணிகள் ரயில் சேவையையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். பின்னர் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நடைபெறும் பொதுக்கூட்டத்திலும் அவர் உரையாற்றுகிறார். முன்னதாக கேரளம் மாநிலம் எர்ணாகுளத்தில் நடைபெறும் விழாவில் 5500 கோடி ரூபாய் மதிப்பிலான கொச்சி எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் பாலிபுரொபைலின் ஆலைக்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார். கேரளத்தில் 4790 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள 2 தேசிய நெடுஞ்சாலைகளை பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்ட ஷொரனூர், குட்டிப்புரம், சங்கனாச்சேரி ரயில் நிலையங்களை அவர் திறந்து வைக்கிறார். பாலக்காடு, பொள்ளாச்சி இடையேயான புதிய ரயில் சேவைகளையும் பிரதமர் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். உலகிலேயே மிக குறைந்த கட்டணத்தில் இணையதள சேவை இந்தியாவில் வழங்கப்பட்டு வருவதாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், உலக அளவில் 1 ஜிபிக்கு $2.59 கட்டணம் செலுத்தப்படும் நிலையில் இந்தியாவில் இதற்கான கட்டணம் 25 மடங்கு குறைவாக உள்ளதாக தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தை செயல்படுத்தி வருவதாக கூறிய அவர், இதன் மூலம் இணையதள சேவைகள் அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் குறைந்த கட்டணத்தில் வழங்கப்பட்டு வருவதாக கூறினார். கடந்த 2014ஆம் ஆண்டு நாட்டில் 25 கோடி பேர் இணையதள சேவையை பயன்படுத்தி வந்த நிலையில் தற்போது இது 103 கோடியாக அதிகரித்துள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாட்டில் 456 கப்பல்களை கட்டுவதற்கு 19,748 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு கப்பல் கட்டுமான நிதி உதவி கொள்கையின் கீழ் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் எழுத்து மூலம் அவர் அளித்துள்ள பதிலில், இதுவரை 23 கப்பல் கட்டும் தளங்களுக்கு 204 கப்பல்களை கட்டுவதற்கு 620 கோடி ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். தமிழகத்தின் தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகத்தில் பல்வேறு விரிவாக்கப் பணிகளுக்காக 258 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் இது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர், மும்பை துறைமுக விரிவாக்கப் பணிகளுக்காக 212 கோடி ரூபாயும், மசோகான் மீன்பிடி துறைமுக விரிவாக்கத்திற்கு 136 கோடி ரூபாயும் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. மக்கள் போற்றும் மத்திய பட்ஜெட். தமிழகத்தின் ரயில் மேம்பாட்டு திட்டங்களுக்கு 7611 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. சென்னையிலிருந்து ஹைதராபாத் மற்றும் பெங்களூருவுக்கு புல்லட் ரயில் வழித்தடம். தென்னை விவசாயிகளுக்கான ஊக்குவிப்பு திட்டம். ஆதிச்சநல்லூரில் சர்வதேச தரத்திலான கலாச்சார மையம். பொதிகை மலையில் மலையேற்றத்திற்கான வழித்தடம். பழவேற்காடு ஏரியில் பறவைகள் காட்சி மையம். மாவட்டம் தோறும் மகளிர் விடுதிகள். தமிழகம் மட்டுமின்றி நாடே போற்றும் மத்திய பட்ஜெட். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
ரயில்வே பாதுகாப்புக்கான கவாச் திட்டம் விரைந்து செயல்படுத்தப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மக்களவையில் துணை கேள்விகளுக்கு பதிலளித்த அவர் 8570 கிலோமீட்டர் தூரத்திற்கு கண்ணாடி இழை கேபிள்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 1100 தொலைத்தொடர்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர் 767 தரவு மையங்கள் ரயில் நிலையங்களில் அமைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். மடகாஸ்கர் நாட்டுக்கு நிவாரணப் பொருட்களை அனுப்பியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் விமானப்படையின் விமானம் மூலம் 12 டன் மருந்துகளும் 18 டன் பேரிடர் நிவாரணப் பொருட்களும் மடகாஸ்கருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த நிவாரணப் பொருட்களில் மருந்துகள், மருத்துவ உபகரணங்கள், கூடாரங்கள், தண்ணீர் தொட்டிகள், உணவுப் பொருட்கள் அடங்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஈரானுக்கு எதிரான போரில் அமெரிக்கா தொடர்ந்து வெற்றி பெற்று வருவதாக அமெரிக்க அமைச்சர் திரு பீட் ஹெக்ஸட் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஈரானுக்கு எதிரான போர் தொடர்பாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தான் இறுதி முடிவு எடுப்பார் என்று கூறினார். ஈரானின் ஏவுகணை திறனை முடிவுக்கு கொண்டு வருவது, அந்நாட்டின் கடற்படையை அழிப்பது, ஈரானில் அணு ஆயுதங்கள் உற்பத்தி செய்வதை தடுப்பது உள்ளிட்ட 3 இலக்குகளுடன் இந்த போர் தொடங்கப்பட்டதாக தெரிவித்தார். ஈரானை முழுமையாக தோற்கடிக்கும் வரை இந்த போர் தொடர்ந்து நடத்தப்படும் என்று அவர் கூறினார். இதனிடையே அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதலை எதிர்கொண்டு வருவதாக ஈரான் நாட்டு தலைவர்கள் கூறி வருகின்றனர். அணு ஆயுதங்கள் உற்பத்தி செய்வதற்கான திட்டம் எதுவும் இல்லை என்றும் அமைதியான முறையில் மட்டும் அணுசக்தியை பயன்படுத்தி வருவதாகவும் ஈரான் கூறியுள்ளது. அமெரிக்க தாக்குதலில் இலங்கை அருகே ஈரானின் போர்க்கப்பல் IRIS தீனா மூழ்கியதில் உயிரிழந்த மாலுமிகளுக்கு ஈரான் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு இஸ்மாயில் பக்காயி அஞ்சலி செலுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் அமெரிக்காவின் நடவடிக்கை போர்க்குற்றம் என்றும் சர்வதேச விதிமீறல் என்றும் குற்றச்சாட்டினார். இந்திய கடற்படையின் அழைப்பை ஏற்று IRIS தேனா போர்க்கப்பல் இந்திய துறைமுகத்திற்கு சென்று பின் திரும்பும்போது அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் தாக்குதல் நடத்தியதாக அவர் கூறியுள்ளார். அந்த போர்க்கப்பலில் பயணித்த மாலுமிகளை மீட்பதற்கான நடவடிக்கைகளை அமெரிக்கா தடுத்து நிறுத்தியதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இது ஐநாவின் போர் சட்டங்களை மீறும் செயல் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேற்காசிய பகுதியில் போர் பதற்றம் நிலவுவதால் ஹார்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து நிறுத்தப்பட்டால் உலக வர்த்தகத்தையே அது பாதிக்கக்கூடும் என்று ஐநா எச்சரித்துள்ளது. ஐநா வர்த்தக மேம்பாட்டு அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதன் மூலம் உணவுப் பொருட்களின் விலை அதிகரித்து வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்று கூறியுள்ளது. ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டால் உலக அளவில் கச்சா எண்ணெய், இயற்கை எரிவாயு மற்றும் உரங்களின் வர்த்தகம் பெரிதும் பாதிக்கப்படும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கிப் போட்டியின் தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று வேர்ல்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. ஹைதராபாத்தில் இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் இந்தியன் வெல்ஸ் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யுகி பாம்ரி ஸ்வீடனின் ஆண்ட்ரே காரன்சன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 6-4 என்ற செட் கணக்கில் நெதர்லாந்தின் சாண்டர் ஆரன்ஸ், செக் குடியரசின் ஜிரி லெஹெக்கா இணையை வென்றது. கொல்கத்தாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தார்த் ராவத், ஷங்கர் ஹெய்ஸ்னம் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமிழகம் மற்றும் கேரளத்தில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார். உலகிலேயே மிக குறைந்த கட்டணத்தில் இணையதள சேவை இந்தியாவில் வழங்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ரயில்வே பாதுகாப்புக்கான கவாச் திட்டம் விரைந்து செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஈரானுக்கு எதிரான போரில் தொடர்ந்து வெற்றி பெற்று வருவதாக அமெரிக்க அமைச்சர் திரு பீட் ஹெக்ஸட் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கிப் போட்டியின் தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று வேர்ல்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.